இதோ உங்களுக்கு சுட சுட செய்தி. புகழின் உச்சியில் இருந்தவர்கள் தங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளவும் சரியான மாற்று வழி கண்டுபிடிக்க தவறியவர்களும், வாழ்விலும் தொழிலிலும் மற்ற காரியங்களிலே விரக்தி அடைந்தவர்களும், கூடா நட்பினாலும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி பேர் போய் காலத்துக்கு முன்பாக மரித்து போகிறார்கள். இதை குறித்து வேதம் சுமார் 2700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எச்சரித்திருக்கிறது. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிரியைகளை நோக்கதுமில்லை, அவர் கரத்தின் செய்களை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினினால் தோய்ந்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன் வாயை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் கலிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இயேசுவே சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமேன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.